நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். நானும் நீங்களும் பேசுறதுக்கு எதுவும் இல்ல. ஏதாவது பேசணும்னா அப்பா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் பேசுங்க. உங்களுக்கு நன்றி சொல்லணும். நான் உங்களுக்கு பண்ண எல்லா தப்பையும் மன்னிச்சிங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லணும். யாரையும் மன்னிக்கல, எதையும் மறக்கல. என் தங்கச்சி சந்தோஷத்துக்காக நான் என் மனசை சமாதானப்படுத்திக்கிட்டேன். எனக்குள்ள இருக்கிற வலி அப்படியே தான் இருக்கு. எனக்கு தெரியுங்க, நான் செஞ்சது எவ்வளவு பெரிய துரோகம்னு நல்லாவே எனக்கு தெரியும். நான் புத்திக்கிட்டு போய் ஏதோ செஞ்சிட்டேன். உங்களால என்னை மன்னிக்க முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் தினமும் கோயில்ல வந்து சாமி முன்னாடி நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடுன்னு தரையில சாஷ்டாங்கமா விழுந்து கையை விரிச்சு கும்பிடுற சாதாரண மனுஷன் மாதிரி இப்ப உங்க முன்னாடி மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்கன்னு நான் வாய் விட்டு கதறிக்கிட்டு இருக்கேன். இனிமேலாவது உங்களை நேசிக்கிறவங்கள தண்டிக்கிற கொடுமையே செய்யாதீங்க. மீனாட்சி, உங்களை விட வயசுலயும் படிப்புலையும் பெரிய ஆளா இருந்தா கூட நான் உங்க விஷயத்துல சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிட்டேன். ஆனா அதுக்காக நீங்க எனக்கு கொடுத்த தண்டனை ரொம்ப பெருசுங்க. நான் உங்களை தண்டிக்கவே இல்லையே. என்ன நீங்க மன்னிச்சிட்டீங்களே. மன்னிக்கிறது தான் உலகத்திலேயே மிகப்பெரிய தண்டனை. அந்த தண்டனையோட வலி செத்து மண்ணுக்கு போற வரைக்கும் இருக்கும். விதியை பாத்தீங்களா மீனாட்சி? நான் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். எதுவுமே தெரியாத மாதிரி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். உங்க தங்கச்சி சுதா கல்யாணம் மூலமா கடவுள் உங்க முன்னாடி என்ன ஒரு குற்றவாளியா கை கட்டி நிக்க வச்சுட்டாரு. அதான் மீனாட்சிங்கிற பொண்ணோட நேர்மைக்கு கிடைச்ச வெற்றி. உங்களை எனக்கு தெரியும். அதான் உங்களை நிக்க வச்சு என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டிட்டேன். ஆனா சரவணன் எனக்கு தெரியாது. அவர் என் மேல என்ன அபிப்பிராயம் வச்சிருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன அவருக்கு பிடிக்காது. என் பேரை சொன்னாலே அவர் முகம் சுளிக்கும். என் மனைவி மீனாட்சியோட சந்தோஷத்தை கெடுக்க வந்த ஃப்ராடுன்னு வெறுத்து ஒதுக்குவாரு. அவர் முகத்துல தான் எப்படி முழிக்க போறேன்னு எனக்கு தெரியல. முருகனுக்கும் சுதாவுக்கும் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு உங்க அண்ணன் ஃபோன் பண்ணி சொன்னப்ப சந்தோஷப்பட வேண்டியனா ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி உக்காந்துட்டேன். நீங்க நாங்க கும்பிடுற சாமி மீனாட்சி. நீங்க நல்லா இருப்பீங்க. உங்ககிட்ட பேச வேண்டியது எதுவும் இல்லை. ஆனா ஒரே ஒரு வார்த்தை, முருகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வரப்போற என் தங்கச்சி சுதாவை கண் கலங்காம பாத்துக்கோங்க. சமந்தி, என் ஊர்ல யாரோ வீட்டு மொட்டை மாடியில நீங்களும் நானும் பேச வார்த்தை வராம அமைதியா நிக்கிறது எனக்கு சங்கடமா இருக்கு. அட என்னங்க நீங்க, நானே உங்களை தேடி வந்து பார்க்கணும்னு இருந்தேன், நீங்க முந்திக்கிட்டீங்க. குடும்பம்னா பிரச்சனை இருக்கதானே செய்யும், அதெல்லாம் தாண்டி வந்து தான் ஆகணும். பிரச்சனைன்னு ஒண்ணு வர்றப்பதாங்க நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்போட உயரம் என்னன்னு தெரியும். சம்பந்திமா எப்படி இருக்காங்க? சாரதாவா அப்படியே தான் இருக்கிறா. அர்ஜுன் நல்ல சம்பந்தம் எனக்கு கொடுத்து வைக்கல. எங்களுக்கு தான் சுதா நல்ல பொண்ணு, லக் இல்ல. சம்பந்தி அம்மா கோவத்திலையும் நியாயம் இருக்கு. ஆனா சுதாவும் அப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்க கூடாது. அட விடுங்க, உண்மை எப்பவுமே அப்படிதான், ஏத்துக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உண்மையை மறைச்சிட்டு பொய்யா எத்தனை நாளைக்கு தான் நடிப்பீங்க? சாரதாவால சுதா அர்ஜுனை பிடிக்கலன்னு சொன்னதை ஏத்துக்க முடியல. அது சாரதாவுடைய தப்பு. அவ ரொம்ப படிக்காதவ, வீட்டுக்குள்ளேயே கட்டுப்பெட்டியா வளர்ந்தவ. உலக அனுபவம் பத்தாது, அனாவசியமா உங்க வீட்டுல எல்லாரும் முன்னாடியே சலம்பல் பண்ணிட்டா. விடுங்க, இதுவும் கடந்து போகும். சமந்தி, சுதாவுக்கும் முருகனுக்கும் சம்பந்தம் பேசி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். பிரமாதம், நல்ல செய்தியை வெறும் கையோட சொல்றீங்களே, ஒரு புடி சர்க்கரையா தரவானாமா? வர புதன்கிழமை நல்ல நாளா இருக்கு, நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சூப்பரோ சூப்பர், இப்படிதாங்க இருக்கணும். ஒரு முடிவை எடுத்தோம்னா சட்டு புட்டுன்னு அதை முடிச்சிடணும்.
சம்மந்தி, சொல்லுங்க. நிச்சயதார்த்தத்துக்கு முறையா அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். வண்டியில தட்டு பழம் தேங்காய்லாம் இருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா சம்பந்திமாவை சந்திச்சு முறையா நிச்சயதார்த்தத்துக்கு வாங்கன்னு கூப்பிடலான்னு இருக்கேன். என்ன சம்பந்தி? ஒன்றும் இல்லைங்க, காலம் எவ்வளவோ மாறி போச்சு. மனுஷங்கள்லாம் மெஷினா மாறிட்டாங்க. ஆனா இன்னும் இந்த உலகம் உங்களை மாதிரி கரை இல்லாத மனசுக்காரங்களால தான் நிம்மதியா சுத்திட்டு இருக்குது. சாரதா உங்களை நடு வீட்டில் வச்சு அசிங்கப்படுத்தினா, ஆனா அவளையும் அவ பேசுனதையும் பெரிய பிழையா எடுத்துக்காம உங்க வீட்டு விசேஷத்துக்கு முறையா கூப்பிட வந்திருக்கீங்களே. நீங்க ரொம்ப நல்ல மனசுக்காரருங்க. உங்களை மாதிரி ஒரு பெரிய மனுஷன் எனக்கு சம்பந்தியா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. அப்போ பழத்தட்டெல்லாம் கொண்டு வரட்டுமா? வேண்டாம் சம்பந்தி, உங்க அளவுக்கு இங்க யாரும் பெருந்தன்மையானவங்க கிடையாது. இன்னும் சாரதா மீனாட்சி மேல, உங்க மேல, சுதா மேல கோவமா தான் இருக்கா. அவனால உங்க அன்பையும் மரியாதையும் புரிஞ்சுக்க முடியாது. நீங்க நல்லபடியா நிச்சயதார்த்தத்தை நடத்துங்க. நான் கல்யாணத்துக்குள்ள சாரதாவை சரி பண்ணிட்டு சாரதாவை கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். எனக்கு நம்ம சம்பந்தியமா வரலன்னா ஊர்ல தப்பா பேசுவாங்க. பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தான் எங்க வீட்டு விசேஷத்துல முதல் மரியாதை தரணும். அது சரி, ஆனா அந்த மரியாதையை வாங்கிக்கிற யோகிதையில நாங்க இல்லையே. சாரதாவை மீறி நான் நிச்சயதார்த்தத்துக்கு வந்துருவேன். அவ கவலையிலும் அவமானத்திலும் குறுகி போயிடுவா. அவளுக்கு என்ன விட்டா வேற யார் இருக்கா? சம்பந்தி, நாங்க வராட்டாலும் எங்க வீட்டு மகாலட்சுமி உங்க வீட்டுல இருக்க. மீனாட்சி இங்க இருக்கிறப்போ நாங்கெல்லாம் வந்து நிக்கணும்னு அவசியம் இல்லை. நிச்சயதார்த்தத்தை ஜாம் ஜாம் நடத்துங்க. குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்துடுறேன். டோன்ட் வரி, பி ஹாப்பி. மனசுல எதையும் வச்சுக்காதீங்க சம்பந்தி. என் மனசுல சிரிச்சுக்கிட்டே நீங்க சம்பந்தின்னு கூப்பிடுறத மட்டும்தான் பதிச்சு வச்சிருக்கேன். சுதாக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. நான் வரேன் சம்பந்தி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் நிச்சயதார்த்த வேலை எப்படி போகுது? ஏய், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க, போடி. சரவணா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க. ஏய், எங்கடி இருக்கு உன் மைண்டு? ஆமா, நிச்சயதார்த்த வேலை எப்படி போகுது? மாப்பிள்ளை குடும்பத்தை பத்தி ஒண்ணுமே சொல்ல. ஹலோ, சொல்லுடா. இல்ல அது வந்து சரி, அப்ப நான் அப்புறம் கூப்பிடுறேன். பை. மீனாட்சி, அப்பா சமையல் அறையில யாருமா இருக்கா? தெரியலப்பா. என்னம்மா இப்படி சொல்ற? சீக்கிரம் போய் ஆர்டர் பண்ண டிஃபன்லாம் வந்துச்சான்னு பாருமா. போமா. அப்பா, நல்ல நேரம் இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு தானா? அது வரைக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள ரிலாக்ஸாக மாடியில் உட்கார வச்சிடலாம். சரி தமிழ். அப்பா, நீங்கள் போய் நம்ம போஸ்ட் மாஸ்டர்கிட்ட நிச்சயத்தை பற்றி எழுதிட்டு வரான்னு பார்த்துட்டு வாங்க. நகை நட்டு உட்காத்த பற்றியெல்லாம் எதுவுமே எழுத வேணாம்னு சோமு கண்டிஷனாக சொல்லிட்டாப்புல. சரி, நல்லது. ஏய், அழகா இருக்கடி. அம்மா, ஃபங்க்ஷன் முடிஞ்சது அவளுக்கு சுத்தி போடணும். கல்யாண பொண்ணுனா அப்படியே கோவில் கோபுரம் மாதிரி ஜொலிக்கணும். கை நீட்டு. வேணாக்கா, சும்மா ரெடி. போட்டுக்கோ. எதுக்கு மீனாட்சி இதெல்லாம்? அம்மா, உன் வேலையை பாருமா. ஏன் தங்கச்சிக்கு நான் செய்யறேன், உனக்கு என்ன?
போனே இரு. பரவாயில்லம்மா, நான் அப்புறம் பேசிக்கிறேன். யாரடி போன்ல? கிளாஸ்மேட்கா. அம்மா, நான் இவ கூட இருக்கேன், நீ போய் அப்பா பக்கத்துல இரு. சரிம்மா. சுதா, நகையெல்லாம் பத்திரம் பாத்துக்கோ. அம்மா நீ போமா, நான் இருக்கேன். சரி. ஏய், யாரு? முருகனா? ஆமாங்கா. பேசு. நான் அப்புறம் பேசிக்கிறேன். நான் வெளியே இருக்கேன், நீங்க பேசுங்க. பேசு. ஹலோ சுதா, என்ன பண்ற? முறுக்கு சுடுற. பொறுமையா இல்லையா? எத்தனை வாட்டியா ஃபோன் பண்றது? அக்கா அம்மால கூட இருக்காங்க. என் கூட தான் அண்ணன் இருக்காங்க, நான் பேசல. சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. சரி சரி குடு. என்னது? கல்யாணத்துக்கு முன்னாடி அட்வான்ஸா ஏன் இழுக்குறீங்க? ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. ஒரு உம்மா. யோ, ஆ, உனக்கு மரியாதை கேட்டுடும். எங்க அக்கா வெளியில இருக்காங்க. தேங்க்ஸ். இவளை கட்டிக்கிட்டு சொல்லுடா. என்னடி பட்டு புடவை கட்டிருக்கிய? ஆமா. என்ன கலரு? மெரூன். மெரூன்னா அப்படியே சும்மா தக தகன நெருப்பு மாதிரி இல்ல இருப்ப. உனக்கு டெல்லியில வேலையே இல்லையா? இல்லையே, நான் தான் திருநெல்வேலிக்கு வந்துட்டேனே. என்ன சொல்ற? உன் வீட்டு தாண்டி வந்துட்டு இருக்கேன். இன்னும் 5 மினிட்ஸ்ல உன் முன்னாடி நானு, நே முன்னாடி நீ. ஒரே ரொமான்ஸ் தான் போ. ஏய், விளையாடாத. பொய் சொல்லாத. மெதுவா அப்படியே நடந்து வாசலுக்கு வாமா. ஊருக்கு வந்திருக்கியா? ஆமாண்டி, சுதாவுடைய நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது அட்டன் பண்ணோன்னு டெல்லி டு திருநெல்வேலி சில பல ஃப்ளைட்டுகளை பிடிச்சி வந்து லேண்ட் ஆயிருக்கிறேன். நீ வாசலுக்கு வாமா. ஹாய் மீனுக்குட்டி. எப்படிடா? என்னால நம்பவே முடியல. உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? வா, உள்ள வா. எங்கடி உங்க அப்பா உங்க அண்ணன்லாம்? மூத்த மருமக வந்திருக்க. ஒரு தவுலு, ஒரு நாதஸ்வரம், ஒரு ஆர்கெஸ்ட்ரா, அட்லீஸ்ட் பூலாம் போட்டு வெல்கம் பண்றதுக்கு தேவத ட்ரெஸ் போட்டு ஒரு வில்லேஜ் கேர்ள் கூட இல்ல. வெரி பேட், வெரி பேட். டேய், வந்ததும் சேட்டை ஆரம்பிக்காத. இருங்க இருங்க. வா. மீனாட்சி, உங்க வீட்டு சிவாஜி கணேசன் வராரு. மாப்பிள, வாங்க 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 வாங்க. மாப்பிள, நான் தான் உங்களை வாங்கன்னு சொல்லணும். சரி, ஏன் வாங்க, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நீங்க சொல்லுங்க. நீங்க வந்ததும் தான் கலகலப்பே வந்துச்சு. என்னம்மா, சந்தோஷமா? மாப்பிள வாங்க, நல்லா இருக்கீங்களா? என்ன தமிழ், பயங்கர பிஸி ஆயிட்டிங் போல இருக்குது. ஒரு போன் மெசேஜ் ஒன்றும் காணும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வேலை ஆகி போச்சு. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். மீனாட்சி, உள்ள விட்டு போப்பா. வாங்க. பட்டு வேஷ்டி எல்லாம் ஏன் நல்லா நல்லா இல்லையா? கூட கட்டல. அப்புறம் அப்பா, அந்த வண்டியெல்லாம் எடுத்து ஓரம் பட சொல்லுங்கப்பா. டேய், என்னடா பண்ற? உன்னை கட்டி பிடிக்கிறேன். நிச்சயதார்த்த வீடு, மூத்த மாப்பிள்ளையா பொறுப்பா லட்சணமா இரு. உத்தரவு எஞ்சமானி. ஆமா, மாப்பிள்ள முருகன் எங்க இருக்காரு? பார்க்கலாமா? சரவணா, உன்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும். எதுவா இருந்தாலும் மாமா கிட்ட வந்து காதல சொல்லிச்சலாம். டேய், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு மீனாட்சி. சரவணன் கரெக்டா? நீங்க அமுதா ஆண்டி கரெக்டா? ஆண்டியா? உங்களுக்கு தான் ஒரு குழந்தை இருக்கு. குழந்தை வச்சிருந்தா எங்க ஊர்ல ஆண்டிங்க. எனிவே, நைஸ் மீட்டிங் யூ. Thank you. ஏங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, நீங்களாச்சும் மாப்பிள்ளைய கண்ணில் காட்டுங்க.
ஓ ஷியோர் சார், வாங்க. மீனாட்சி, தமிழ் உன்னை கூப்பிட்டாரு, வாங்க. நான் போய் மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்துடுறேன். முருகன், மிஸ்டர் சரவணன். ஹலோ வாங்கண்ணே. வெல்கம் டு தி ஃபேமிலி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூண்ணே. டெல்லியில இருக்கிறதா சொன்னாங்க. ஆமா, ஜனாதிபதிக்கு ஒரு டவுட்டா, சரவணன் தான் வரணும்னாரா, அதான் போயிருந்தேன். இப்போ உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் கடகடன் கிளம்பி வந்துட்டேன். எனிவே, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூண்ணே. நான் அப்படியே போய் மிக்கி மவுஸை பார்த்துட்டு வந்துடுறேன். சரவணன், இப்பவே நிச்சயதார்த்தத்துக்கு டைம் ஆச்சு, இப்போ போய் மிக்கி மவுஸ் படம் எல்லாம் ஐயோ பார்க்கணுமா? மேடம், சுதா பேரு மிக்கி மவுஸ், அதான் அண்ணன் சொல்றாரு. ஓ முருகன், நாட் பேட். சுதா பேரு மிக்கி மவுஸ்ன்ற அளவுக்கு உங்களுக்கு தெரியுமா? சொந்த வீடு இருக்கா? இருக்கேண்ணே. கல்யாணத்துக்கு முன்னாடி மொபைல் பில் கட்டுறதுக்கு சொந்த வீடை விற்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். எங்க ஊர்ல காதலுக்காக கிட்னியை வித்து பில்லு கட்டவெல்லாம் இருக்கான். மாப்பிள்ள சொல்லுங்க. என்னதான்ப்பா தமிழ், இனிமேல் சீனியர் ஜூனியர்னு கூப்பிடுங்க. சரி, நல்ல நம்பருக்குள்ள வாங்க. நான் போய் சுதாவை பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்க போய் ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட் ஜூனியர். தேங்க்யூ. ஆமா, உங்க அண்ணன் எங்க? அண்ணன் கோயில் வரைக்கும் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அத்தை, வாங்க மாப்பிள்ள. எங்க மிக்கி மவுஸ காணோம், வந்ததுல இருந்து தேடிட்டு இருக்கேன். அதான். ஏய், இதுவா மிக்கி மவுஸ்? என்ன ஆளைய மாத்திட்டீங்க? முன்ன விட அழகா இருக்க. நிஜமாவா? ஏய், அத்தான் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வைக்கடி. வேணாம் வேணாம் வேணாம், மீனாட்சி என் காலை விட மாட்டா, இவளை போய் விட வச்சுக்கிட்டு. பை த வே, ஆல் தி வெரி பெஸ்ட். God bless you. மாப்பிளைய கண்கலங்காம பாத்துக்க. Thank you அத்தா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாங்க, எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க. கல்யாண பத்திரிக்கை ஒரு தடவை என் மாப்பிள்ளை படிச்சு பார்க்கட்டும். மாமா இருக்கட்டும் மாமா, பரவாயில்ல. மாப்பிள்ள வாங்கி படிச்சு பாருங்க. குடுமா கொடு. இந்தாங்க. தமிழ் எல்லாம் எழுதியிருக்கேன். ஐயோ, படிங்க. நான் ட்ரை பண்றேன். எல்லாம் சரியா இருக்கு மாமா. மாப்பிள்ள சொந்தக்காரங்க யாராவது படிச்சு பார்த்துன்னா பாத்துங்க, அப்புறமா தட்டு மாத்திக்கலாம். முருகன், உங்க அண்ணனுக்கு போனை போட்டு சீக்கிரம் வர சொல்லுங்க. நல்ல நேரம் போயிட்டு இருக்குல்ல, இந்த பழம்லாம் வேற காத்துட்டு இருக்கு, எனக்கு வேற பசிக்குது. அண்ணா சொல்லுடா. ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? சீக்கிரம் வாங்க. நான் கேட்டு தானே இருக்கேன், வந்துடுறேன். சரிண்ணா. கேட்டு கிட்ட தான் இருக்காரு, வந்துருவாரு. தமிழு, உன் பக்கத்துல உட்காந்துருக்கிறது தான் மீனாட்சியோட மாப்பிளையா? ஆமா. கல்யாணத்தப்ப ரொம்ப அழகா இருந்தாரு. இப்ப மாறு வருஷத்துல வந்திருக்காரு. சும்மா இருக்கலவே. சோமு வந்துட்டாரு. இவன் எங்க வந்தா? என்னாச்சு மாப்பிள்ள? அவர் என் அண்ணங்க. சரவணா, ஒரு நிமிஷம் உள்ள வா. என்னடா இது? இன்னொரு நாடகமா? மாப்பிள்ள யாரும் பேசாதீங்க. டேய், முன் வாசல் வழியா நுழைய முடியலன்னு பின் வாசல் வழியா வரியா? போடவில்ல சார், கொஞ்சம் மரியாதை பேசுங்க. இவனுக்கு என்னடா மரியாதை? மாப்பிள்ள கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க மாப்பிள்ள. இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. இவனும் இவன் தம்பியும் என் கண்ணு முன்னாடி நிற்க கூடாது. தமிழ், அவங்கள முதல்ல வெளில அனுப்புங்க. மீனாட்சி, நீ இவங்களோட சேர்ந்து ஏமாத்திட்டல? இல்ல சரவணா, முருகன் சோமோட தம்பின்னு உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா சொல்லல. ஏன்னா சரவண ஒரு இழிச்சவாயன், அவங்க கிட்ட பேசி சமாளிச்சீங்களா, எல்லாம் திட்டம் போட்டீங்க. இவனை எனக்கு பிடிக்காது. ஏய் ஏய் மாப்ள, ஏய் சொல்ல கேளு. விடு வரல. விடு சரவணா. விடு தமிழ். மாப்ள விடு. உங்களுக்கு தெரியாது தமிழ் இல்ல. விடு. ஏய் விடு மாப்ள தமிழ். ஏய் ஏய் சொல்றல. விடு மாப்ள விடு. ஏய் ஏறா கையா. விடு. ஏறா. முட்டாள் மாதிரி வீட்டுக்கு வர போற சம்பந்தக்காரங்கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கற. ஏய்
முருகனை பார்த்த முதல் ஆள் இருந்து சோமோட தம்பி தான் எல்லாருக்குமே தெரியும். ஏன் மீனாட்சிக்கே தெரியும். இன்னும் சொல்ல போனா அர்ஜுன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க யாருமே வேணாம், புது மாப்பிள்ளைய பார்க்கலாமே முடிவு பண்ணப்ப மீனாட்சி தான் சொல்லுச்சு, முருகனை பார்த்து பேசி முடிங்க, சீக்கிரம் நிச்சயத்தை வைங்கன்னு. ஏய், உனக்கு உன் முன்னாடி தவிர சொல்லண்டா, நாங்களா பொறுப்பு? என்னவோ இங்க வந்து எதிர சண்டை குடிச்சு அசிங்கப்படுத்துற. யார் அசிங்கப்படுத்துறது? இந்த மாப்பிள்ளை நீ தானே பார்த்து முடிவு பண்ண. நீ என்கிட்ட சொல்ல, இந்த ஃப்ராட பத்தி என்கிட்ட சொல்ல. வேண்டாம், மரியாதையா பேசு. யாரையா மரியாதையா பேசுறான்? சோமுவே. சோமு இந்த வீடு சமதாரம் ஆக போறவரு, எனக்கு மச்சான். ஓ, இன்னும் நிச்சயதார்த்தம் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த ஃப்ராடு மச்சானா? நீ பிடிச்ச முயலுக்கு 3 காலம் வீம்பு பிடிக்கிற நல்லதெல்லாம் நடக்குது. இவன் பாம்பு, பார்த்தோன்னு அடிச்சு தூர போடணும். டேய், உன் தம்பியை கூப்பிட்டு வெளில போடா. டேய், வெளில போடா. கேளு, போடா. மாப்ள, போடா. கேளு, சொன்னா கேளு மாப்ள. சொல்ல. டேய், 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 போடா. இங்க அடிச்சு போடா. சொல்லுடா.